ஊட்டி அருள்மிகு பவானீஸ்வரர் கோவில் 114வது ஆருத்ரா விழா 2 தினங்களாக வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் சிறப்பு அம்சமாக தோடர் பழங்குடி மக்களால் எடுத்துச் செல்லப்படும் திருத்தேர் நகர முக்கிய வீதிகள் வழியாக தோடர் மக்களின் ஆடல் பாடலுடன் வலம் வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டை அறங்காவலர் காந்தராஜ் குடும்பத்தினர் சிறப்புடன் செய்திருந்தனர். அனைவருக்கும் 10 கோடிகள் நான் எனக்காக எதுவும் வேண்டுவதில்லை. சுற்றும் சூழ்நிலை नामानि परे श्रुण्यादे विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा गङ्गामे सर्वकार्येषु विघ्नस्तस्य विदायते शुक्लां वरदरं विष्णुं चतुर्वर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये अस्य महागणपते नमः ध्यान आवाहनादि षोडशोपचारपूजार्थं समर्पयामि अस्याः शुद्धाः நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இந்த பவானீஸ்வரர் திருக்கோயிலின் 114வது ஆண்டு ஆருத்ரா மகோத்சவ பெருவிழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நம்ம ருத்ராபிஷேகம், கல்யாண உற்சவம் எல்லாம் முடிந்துவிட்டு இன்று தேர்பவனி நடந்து கொண்டிருக்கிறது. தேர்பவனியானது நீலகிரி மலைவாழ் தோடர் பெருமக்களால் இயக்கி வரும் ஒரு அழகான ஒரு தேர் திருவிழா. இது அவர்களின் ஒரு பாரம்பரிய நடனத்துடனும் ஆடலுடனும் இந்த விழா நடத்தி கொண்டிருக்கிறது. இது எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்க இவர்கள் எல்லாம் ஒத்துழைத்து இந்த விழா நடத்தி கொண்டிருக்கிறது. 114ஆம் ஆண்டு விழா இது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஆரோக்கியமாக செழிப்பாக வாழ வேண்டும் என்று